இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மின்கட்டண உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் பந்த், பேருந்துகள் இயங்காததால் பொதுமக்கள் பாதிப்பு. மின் கட்டண உயர்வை கண்டித்து பந்த் போராட்டம், மறியலில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் 300க்கும் மேற்பட்டோர் கைது. புதுச்சேரியில் 2 அரசு பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைப்பு, பஸ்ஸில் பயணித்த பெண் காயம். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய கோரி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை முழுவதுமாக ரத்து செய்ய கோரியும், மின் கட்டணத்தில் உள்ள சர்சார்ஜ்களை நீக்க வேண்டும், மின்துறையை தனியார் மயமாக்கக்கூடாது, டிஜிட்டல் மின் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரியில் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த முழு அடைப்பு காரணமாக பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயங்கவில்லை. மேலும் குபேர் அங்காடி, நேரு வீதி, அண்ணா சாலை, மறைமலை அடிகள் சாலை, காமராஜர் வீதி உள்ளிட்ட நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இதேபோல திரையரங்குகளில் பகல் காட்சி அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன. முழு அடைப்பு காரணமாக 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு அரசு சார்பில் விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனிடையே மின் கட்டண உயர்வை கண்டித்து மறைமலை அடிகள் சாலை, காமராஜர் சாலை சந்திப்பு, இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்தியா கூட்டணி கட்சியினர் மறியல் போராட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை எதிர்த்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் பந்த் போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அக்கட்சியினர் சரக்கு வாகனத்தை தாக்கியும், அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்வோரை மறித்தும் அடாவடியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், மின்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சியினர் சார்பில் புதுச்சேரியில் பந்த் போராட்டம் நடைபெற்றது. இந்த பந்த் போராட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள வெங்கட சுப்பையா ரெட்டியார் சிலை 4 முனை சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்வோரை வழிமறித்து செல்ல விடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அந்த வழியாக வந்த சரக்கு வாகனத்தை தடுத்து அதனை தாக்கியும் அடாவடியில் ஈடுபட்டனர். இதனால் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பந்த் போராட்டத்தால் அரசு பேருந்து மீது கல் வீசி தாக்கப்பட்டதில் பேருந்தின் கண்ணாடி சேதமடைந்தன. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் பந்த் போராட்டம் நடைபெற்றது. இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டன. மேலும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் சாலை மறியலில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே கோரிமேடு பகுதியில் இருந்து பேருந்து நிலையம் நோக்கி வந்த புதுச்சேரி அரசு பேருந்தை நெல்லித்தோப்பு பகுதியில் மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கினர். இதில் பேருந்தின் பின்பக்க கண்ணாடி சேதமடைந்தது. மேலும் பேருந்தில் பயணம் செய்த பெண் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து இச்சம்பவம் தொடர்பாக உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கல்வீசிய நபரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் ஓடையை ஆக்கிரமித்து தனியார் விடுதி கட்டியவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரியை ஒட்டியுள்ள விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட கோட்டைமேடு பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் மழைநீர் செல்வதற்கு ஒத்தவாடை வடிகால் ஓடை உள்ளது. மழை காலத்தின் போது அப்பகுதியில் நீர் தேங்காமல் இந்த ஓடை வழியாக நீர் சென்று கடலில் கலக்கும். இந்த நிலையில் கோட்டைமேடு பகுதியை சேர்ந்த சபரி, சிவா, சிவராமன் ஆகியோர் இந்த ஓடையை ஆக்கிரமித்து விடுதி கட்டி வருகின்றனர். இதனால் அந்த வாய்க்காலில் நீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அவர்களிடம் சென்று கேட்கும் பொழுது அவர்கள் கல்லை கொண்டு தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதியை சேர்ந்த கிராம பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர், வானூர் தாசில்தார், கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர், கோட்டக்குப்பம் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோருக்கு மனு அளித்தும் அதிகாரிகள் நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது. மேலும் நீர் செல்லாமல் ஒரே இடத்தில் தேங்குவதால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்றி நீர் செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும். இல்லையெனில் அடுத்த கட்டமாக மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்ட ஆட்சியாளர் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அவங்களுக்கு கவுன்சிலருக்கு துணை போகிறாங்க. அது சம்மந்தமாக நாங்கள் போய் மறுபடியும் கலெக்டர் லெட்டர் கொடுத்தோம். அது சம்மந்தமாக எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை இது வரைக்கும். அதனால் ஊர் சார்பாக நாங்கள் மறுபடியும் இப்போ இந்த நடவடிக்கை பத்திரிகையாளர் மூலிமா நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். சரி, இது நடவடிக்கை எடுக்கலைன்னா ஊர் சார்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி ஆகும். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மின்துறை உதவி பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் கதவுகளை இழுத்து மூட முயன்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை முழுவதுமாக ரத்து செய்ய கோரியும், மின் கட்டணத்தில் உள்ள சர்சார்ஜுகளை நீக்க வேண்டும், மின்துறையை தனியார் மயமாக்கக்கூடாது, டிஜிட்டல் மின் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரியில் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள மின்துறை உதவி பொறியாளர் அலுவலகத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் முற்றுகையிட்டும் கதவுகளை மூட முயன்ற நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி வெளியேற்றினர். அப்போது அக்கட்சியினர் மின்துறை அலுவலக வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டு மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோஷங்களை எழுப்பினர். இதனால் அங்கு மின் கட்டணம் கட்ட வந்தவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்க மத்திய பாஜக அரசு முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி கையெழுத்து வாங்கியுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ், அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் கிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு செய்திருந்தார். கூட்டத்திற்கு முன் பொறுப்பாளர் கிருஷ்ணா செய்தியாளர்களிடம் பேசிய போது, புதுச்சேரியில் மக்களுக்கான அரசு நடக்கவில்லை, மக்கள் பிரச்சனையை அரசு காது கேட்கும்படி கொண்டு செல்ல ஆலோசனை செய்யப்படும், அதற்காக மின் கட்டணம், வேலைவாய்ப்பு, கஞ்சா, மது, சட்ட ஒழுங்கு போன்ற பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சர் ஆளுநருக்கு புரியும்படி இளைஞர் காங்கிரஸ் போராட்டம் நடத்தும், புதுச்சேரியில் உள்ள எல்லா தொகுதிகளிலும் இளைஞர் காங்கிரஸ் விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும், குஜராத் கம்பெனி புதுவைக்கு கொண்டு வந்து குஜராத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்றனர், புதுச்சேரியில் எந்த நிறுவனம் வந்தாலும் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் ஆட்சியில் மோடி அரசு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்தது. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மின் கட்டணத்தை நிர்ணயம் செய்கின்றனர். அதனை நான் முதலமைச்சராக இருந்தபோது குறைத்து நடைமுறைப்படுத்தினேன். அப்போது மின் கட்டண உயர்வை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி புதுச்சேரி மின்துறை நஷ்டத்தில் இயங்கவில்லை, ஆகவே அதை தனியாரிடம் ஒப்படைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினோம். எங்கள் ஆட்சி காலத்தில் தனியார் மயத்தை நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் தற்போது மத்திய பாஜக அரசு முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி மின்துறை தனியார் மயமாக்குவதற்கு கையெழுத்து வாங்கியுள்ளனர் என தெரிவித்தவர், தற்போது மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர், 200 யூனிட் வரை மானியம் கொடுக்கப்படும் என்கின்றனர். நம் மாநிலத்தில் உள்ள 85% மக்கள் 300 யூனிட்டுக்கு மேல்தான் பயன்படுத்துகின்றனர். இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்று கூறிவிட்டு மின் மீட்டர் பொருத்துவது அராஜக செயல்.
மோடி சொல்வதை புதுச்சேரியில் புகுத்த நினைக்கின்றனர். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என தெரிவித்தார். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் 2019-20 கல்வியாண்டில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் 2019-20 கல்வியாண்டில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த ஆண்டு சுமார் 50 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். ஆசிரியர்கள் பிரபு, சிலம்பரசன், கவியரசன், வீர பரசுராமன், நிர்மலா தேவி, வெண்ணிலா, சுகுணா, PET சிலம்பரசன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். முன்னாள் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்களை வாழ்த்தி பேசினர். இச்சந்திப்பிற்கு பள்ளி நிறுவனர் தலைமையேற்று மாணவ கண்மணிகளை பாராட்டி வாழ்த்தி பேசினார். பள்ளி நிர்வாகி அஞ்சலாட்சி முன்னிலை வகித்து மாணவர்களுக்கு நல்ல பல கருத்துக்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். மாணவ மாணவிகள் தங்களை சுய அறிமுகப்படுத்திக் கொண்டனர். மேலும் பள்ளி நாட்களில் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பரிமாறிக்கொண்டனர். தங்களின் ஆசிரியர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் தங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். மாணவர்கள் அனைவரும் MBBS, BTech, BBA, BCom, BCA, நர்சிங், பிசியோதெரபி, விஸ்காம், CA போன்ற மேற்படிப்புகளை படிப்பது கல்வி நிறுவனத்திற்கு பெருமை சேர்த்ததாயிருந்தது. இந்த சந்திப்பிற்கான ஆயத்த வேலைகள் மற்றும் நிகழ்வுகளை கிஷோர், ஷர்மிளா, அஸ்வின் குமார், கௌதம், உமர், ரவிசங்கர், அக்ஷயா, சாகித்யா, பவளவல்லி, சுபாஷினி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். சுர்ஜித் தொகுத்து வழங்கினார். மாணவர்கள் சார்பில் பள்ளிக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. சந்திப்பின் முடிவில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்காலில் முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பாஜகவினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடி வரும் நிலையில் காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பல்வேறு இடங்களில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் காரைக்காலில் உள்ள முதியோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர்கள் GNS ராஜசேகரன், VMC கணபதி, மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு உணவளித்தனர். மேலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதியோர் இல்லத்தில் உள்ள முதியவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 74வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு 74 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி தொகுதி தலைவர் ராசு என்கிற பெருமாள் ராஜா தலைமையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு 74 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதி தலைவர் வசந்தராஜ், மாவட்ட OBC அணி துணைத் தலைவர், மாநில இளைஞரணி துணைத் தலைவர் அரவிந்தன் மற்றும் மாநில தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தூய்மையே சேவை எனும் நிகழ்ச்சி துறையின் அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறை, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சார்பில் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமாக அரியாங்குப்பம் மற்றும் வில்லியனூர் ஆகிய வட்டாரங்களில் 2 வார காலத்திற்கு தூய்மையே சேவை எனும் நிகழ்ச்சியின் துவக்க விழாவானது வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், திட்ட அதிகாரி ராதாகிருஷ்ணன் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தூய்மை செய்யும் பணியை துவக்கி வைக்கும் நிகழ்வில் துறை சார்ந்த அதிகாரிகள், வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் ஊழியர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மின்கட்டண உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் பந்த், பேருந்துகள் இயங்காததால் பொதுமக்கள் பாதிப்பு. மின் கட்டண உயர்வை கண்டித்து பந்த் போராட்டம், மறியலில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் 300க்கும் மேற்பட்டோர் கைது. புதுச்சேரியில் 2 அரசு பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைப்பு, பஸ்ஸில் பயணித்த பெண் காயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.